இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வாட் ஆர் த பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து இன்ட்ரோடக்ஷன், அக்ரிகல்ச்சர்னால் என்ன, அண்ட் தென் வாட் ஆர் த ப்ராசஸஸ் இன்வால்வ் இன் த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன்ட்ரோடக்ஷன், அண்ட் தென் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ்னால் என்ன, அதனுடைய டைப்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் இருக்கிற என்னென்ன ப்ராக்டிசஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய அப்டேட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ பேசிக் ப்ராக்டிசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுமா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். அது முடிஞ்ச பிறகு சோயிங், அண்ட் தென் ஆடிங் மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், தென் இரிகேஷன், தென் ஃபாலோட் பை ப்ரொடெக்டிங் ஃப்ரம் வீட்ஸ், அண்ட் தென் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஸ்டோரேஜ். ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில் தான் என்னது வெரி ஃபஸ்ட் ஸ்டெப் இந்த அக்ரிகல்ச்சர். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, மண்ணை வந்து கிளறுவாங்க விவசாயிங்க. அப் அண்ட் டவுன் வந்து கிளறுவாங்க. அப்போ தான் வந்து ரூட்ஸ் எல்லாம் வந்து டீப்பாக வந்து வளரும். டீப்பாக வந்து வளர்ந்து ப்ரீத் பண்ணும் ஈஸியாக. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து ரூட்ஸும் வந்து நல்லா வளரும். ரூட்ஸ் நல்லா இருந்தால் பிளான்ட்ஸும் நல்லா வளரும். ஸோ இது மட்டும் இல்லாமல், ஸோ இந்த சாயிலை வந்து லூஸ் பண்ணுறதால எர்த் வார்மும் மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வந்து ஈஸியாக வளரும். ஸோ அதுவும் வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபார்மர்ஸ்க்கு. அதனால தான் வந்து எர்த் வார்ம்லாம் வந்து ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்டுன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா, சாயிலை லூஸ் பண்ணி அதில் வந்து ஹியூமஸ் அப்படின்ற சப்ஸ்டன்சஸையும் ஆட் பண்ணும். சாயிலில் வந்து மினரல்ஸ், ஏர், வாட்டர் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசஸும் இருக்குது இல்லையா? இது நீங்கள் வந்து கிளாஸ் 7 சாயில் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. இன் அடிஷன் பார்த்தீங்கன்னா, டெட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸும் இறந்து போயிடுது சாயிலில். ஸோ அது டீகம்போஸ் ஆகும்போது அதுலேருந்து நியூட்ரியன்ஸும் வந்து சாயிலுக்கு தான் வந்து சேருது. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே திருப்பி கிடைக்கணும் அப்படின்னா, சாயிலை வந்து நம்ம மறுபடியும் ப்ளவ் பண்ணி லூஸ் பண்ணணும். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதான் வந்து ப்ளோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விவசாயிங்க வந்து 2 மாடு, இந்த மாதிரி ஒரு ப்ளவ் மிஷின், அதாவது ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ண ப்ளவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உட்டனில் இருக்கும் அந்த காலத்துலலாம். இதை வச்சு தான் வந்து மண்ணை வந்து ஏர் உழுறது அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணை வந்து கிளறி விடும். இந்த 2 மாடுகளை வச்சு செய்யும்போது இதான் வந்து ஏர் உழுதல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஏர் அப்படின்ற இந்த மேனுவல் உட்டன் ஃப்ளவுல பார்த்தீங்கன்னா, இந்த அயர்ன் ஸ்ட்ரிப், ட்ரையாங்குலர் அயர்ன் ஸ்ட்ரிப் ஃப்ரண்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஃப்ளவ் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளவ் ஷேர் நடுவுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராட் மாரி போகும். அது பேர் தான் வந்து ஃப்ளவ் ஷாஃப்ட். ஸோ இது ஒரு எண்டில பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இருக்கும். அதர் எண்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாடோட அந்த நடுக்கட்டையில வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஃப்ளவ் வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து சீட்ஸை வந்து சோ பண்ணுறது, சாயிலை வந்து டில் பண்ணுறது, அண்ட் தென் ஃபர்டிலைசர்ஸை வந்து க்ராப்ஸ்க்கு கொடுக்கறது, அண்ட் ரிமூவிங் த வீட்ஸு அண்ட் ஸ்க்ராப்பிங் த சாயில், இதெல்லாம் பண்ணலாம். இந்த பிக்சர் வந்து இது வந்து ஒரு சிம்பிள் டூலு விச் இஸ் யூஸ்டு ஃபார் ரிமூவிங் வீட்ஸ். ஸோ இந்த தேவையில்லாத செடிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும் சாயிலை லூசன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுலேயும் ஒரு லாங் ராட் விச் இஸ் மேட் அப் ஆஃப் வுட் ஆர் அயர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஸ்ட்ராங் ப்ராட் அண்ட் பிளண்ட் பிளேடு இருக்குது பாருங்க. அந்த பிளேட் வந்து இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் லைக் அ பிளேட் அண்ட் இட் இஸ் புல்டு பை அனிமல்ஸ். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்டிவேட்டர். ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஃப்ளோவிங் எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த டிராக்டர் டிரைவன் கல்டிவேட்டர் மூலிமா பண்ணுறாங்க. ஸோ இது யூஸ் பண்ணுறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இட் சேவ்ஸ் லேபர் அண்ட் டைம். நம்ம டைமையும் நம்ம உழைப்பையும் சேவ் பண்ணும் இந்த கல்டிவேட்டர். ஸோ இந்த பிக்சர் இஸ் நோன் அஸ் த லெவலர். லெவலர் எதுக்கு அப்படின்னா, மண்ணில் நிறைய பெரிய பெரிய க்ரம்ஸ் ஆஃப் சாயில், கட்டிகள் இருக்கும். அதை வந்து பிரேக் பண்ணி மண்ணை வந்து சமப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த லெவலர் யூஸ் பண்ணுவாங்க. த செகண்ட் ஸ்டெப் இஸ் த சீட் செலெக்ஷன் அண்ட் த சோயிங் ஆஃப் சீட்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் எப்போவுமே வந்து ஹெல்த்தியான சீட்ஸு, குட் குவாலிட்டி சீட்ஸு, டிசீஸ் ஃப்ரீ அண்ட் தென் க்ளீனான சீட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து சீட்ஸை வந்து இந்த மாதிரி போடணும். அப்படி போட்ட பிறகு ஹெல்த்தியான சீட்ஸ் எல்லாம் வந்து கீழே போய் தங்கிடும். ஸோ டிசீஸ் இருக்கிற சீட்ஸு, லைட் வெயிட் சீட்ஸு, கெட்டுப்போன சீட்ஸு, இதெல்லாம் வந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆகும். ஏன் இந்த லைட் வெயிட் சீட்ஸ்லாம் வந்து ஃப்ளோட் ஆகுது? பிகாஸ் தே ஆர் அன்ஹெல்த்தி. அது வந்து நல்லா இல்லை, அதனால தான் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஹெல்த்தியான சீட்ஸ்லாம் வந்து சிங்க் ஆகும். ஸோ இந்த சிங்கான சீட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, சிங்க் மீன்ஸ் வாட், அந்த மூழ்கி இருக்கிற சீட்ஸ் தான் வந்து நல்ல சீட்ஸு. ஸோ அந்த சீட்ஸு தான் வந்து ஃபார்மர்ஸு தே வில் டேக் ஃபார் தேர் சோயிங் பர்பஸ் அண்ட் தே க்ரோ க்ராப்ஸ் ஃப்ரம் தட்.
ஸோ சோயிங் ஆஃப் சீட்ஸ் எப்படி பண்ணுவாங்க? ஸோ முன்னாடிலாம் வந்து சோயிங் பை ஹேண்ட் தான். ஸோ மேனுவலாகவே வந்து த ஃபார்மர்ஸ் வந்து விதைய வந்து இந்த மாதிரி தூவுவாங்க. தட் இஸ் வந்து சோயிங் பை ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிளஸ்ட் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ட்ரெடிஷ்னல் டூல் ஆஃப் சோயிங். ஸோ ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும். அந்த ஃபனலில் வந்து சீட்ஸை ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. அது வழியாக வந்து தேர் இஸ் அ நேரோ பைப் வில் பி தேர். அது வழியாக கீழே போய் ஒரு ஷார்ப் எண்டு வழியாக சாயிலுக்கு போய் கரெக்டான பிளேஸ் ஆகிடும். மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து சீட் ட்ரில் டிராக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, கரெக்டான டிஸ்டன்ஸில் அண்ட் ப்ராப்பரான டெப்த்தில் வந்து அந்த விதைகளை வந்து விதைக்கும். அதனால் வந்து அந்த விதைகள்லாம் வந்து சாயிலால் கவர் ஆகிருக்கும். ஸோ பேர்ட்ஸு மற்ற எந்த அனிமல்ஸும் வந்து அதை சாப்பிட முடியாது. ஸோ இது என்ன பண்ணோன்னா, நம்மளுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். ஸோ இந்த சீட் ட்ரில் டிராக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா டிப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபார்மர்ஸ் அவங்க கைகளாலேயே ஒரு சின்ன ஹோல் மாதிரி பண்ணி அது உள்ள அந்த சீட்ஸை வச்சு பக்கத்தில் இருக்கிற சாயிலை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்பேஸிங்கில் வந்து சீட்ஸை வைப்பாங்க கைகளாலேயே. ஸோ இந்த டெக்னிக் பேர் வந்து டிப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளிங் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் த ஹேண்ட் டிப்பிள் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் டிப்ளிங். ஸோ செகண்ட் ஸ்டெப் சோயிங் ஆஃப் சீட்ஸ் வந்து 3 மெத்தட்ஸில் பண்ணுவாங்க சில்ட்ரன். என்னென்ன பார்த்தோம்? பை ஹேண்ட். ஸோ மேனுவலாக வந்து கைகளாலேயே வந்து விதைகளை தூவுறது. செகண்ட் வந்து யூஸிங் த சீட் ட்ரில் மிஷின். தேர்ட் வந்து கைகளாலேயே வந்து நடுறது. திஸ் இஸ் டிப்ளிங். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆடிங் ஆஃப் மேன்யூர் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம்? ஃபார் த ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். ஸோ இந்த மேன்யூரும் ஃபெர்டிலைசர்ஸும் வந்து சாயிலோட நியூட்ரியன்ஸை கொடுக்கும். ஸோ சாயில் வந்து நியூட்ரியண்ட்டாக இருந்தால் தான் வந்து பிளான்ட்ஸ் நல்லா வளரும். ஏன்னா சாயில் வழியாக தான் எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து பிளான்ட்ஸ் வந்து த்ரூ தேர் ரூட்ஸ் அதோடைய வேர் வழியாக வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒரு சில ஏரியாஸ்லலாம் ஃபார்மர்ஸ் வந்து க்ராப் ஆஃப்டர் க்ராப், அதாவது ஒரு பயிர் முடிஞ்ச உடனே அடுத்த பயிர் செய்வாங்க. அதே ஃபீல்டில் அந்த சேம் ஃபீல்ட்லேயே பயிர் செய்வாங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது அந்த சாயிலோட நியூட்ரியன்ஸ் வந்து பாதிக்காதா சில்ட்ரன்? கண்டினியூஸாக வந்து க்ராப்ஸை வந்து நம்ம க்ரோ பண்ணும்போது அந்த சாயிலில் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸை மேன்யூர் அப்படின்றத ஆட் பண்ணுவாங்க. மேன்யூர்னால் என்னென்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். அது எதுலேருந்து நமக்கு கிடைக்குதுன்னா பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட்டு அது டீகம்போஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் வந்து அவங்களுடைய வில்லேஜில் தானே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளான்ட் அண்ட் அனிமல் வேஸ்ட்டை வந்து கம்போஸ்டிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. கம்போஸ்டிங்னா என்ன? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் வேஸ்ட்டை வந்து ஒரு இடத்துல வந்து பிட் மாதிரி அதை வந்து சேகரித்து வைப்பாங்க. அதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வந்து என்ன பண்ணும்? அதை பிரேக் டவுன் பண்ணும். அதுதான் வந்து கம்போஸ்டிங். இந்த ப்ராசஸ் நீங்கள் கிளாஸ் 6லேயே படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் கம்போஸ்டிங் அப்படின்றது. ஸோ இதுலேருந்து வர அந்த ஆர்கானிக் மேன்யூர் தான் என்னென்னு சொல்லுவாங்க? மேன்யூர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்கானிக் மேன்யூர்ஸ்னால என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நிறைய இருக்கும். சாயிலோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அண்ட் தென் சாயிலை வந்து போரஸ் ஆகும். அண்டு சாயில் ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கனிசத்தெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் தென் சாயில் டெக்ஸ்சரையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஓவராலாக வந்து மேன்யூர்ஸ் வந்து தே ஆர் த குட் சோர்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் விச் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் த பிளான்ட் க்ரோத். ஃபர்டிலைசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் த இன்ஆர்கானிக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ட் மட்டும்தான் வச்சுருக்கோம். லைக் யூரியா, ஃபாஸ்பேட், அம்மோனியா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னா ஃபேக்ட்ரிஸில் தான். ஸோ ஆர்டிஃபிஷியலாக ஃபேக்ட்ரிஸில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இது வந்து இட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி ஹியூமஸ். சாயிலுக்கு எந்த ஒரு ஹியூமஸும் கொடுக்காது. அண்ட் தென் வெரி ரிச் இன் பிளான்ட் நியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் நான் சொல்ல தேவையில்ல, நீங்களே இந்நேரம் புரிஞ்சிருப்பீங்க. ஸோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயிலை வந்து லெஸ் ஃபெர்டைலாக ஆக்கி விட்ரும். நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணும்போது சாயில் அதனுடைய ஃபெர்டிலிட்டியை வந்து இழந்துரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாசுபடுத்தும். நம்மளுடைய தண்ணி, நம்மளுடைய சாயிலை வந்து மாசுபடுத்தி விட்டுரும். ஸோ வாட்டர் பொல்யூஷன் அண்ட் சாயில் பொல்யூஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகிடும் டியூ டு த யூஸ் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ். ஆடிங் ஆஃப் மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் நல்லா புரிஞ்சுதாம்மா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இரிகேஷன். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, த சப்ளை ஆஃப் வாட்டர் டு கிராப்ஸ் அட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸ். ஸோ டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராப்க்கும் வந்து வேரி ஆகும். சாயில் டு சாயில் அண்ட் சீசன் டு சீசன் வந்து வேரி ஆகும். சம்மரில் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அதே மாதிரி ரெய்னிலையும் வின்டர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
சோர்சஸ் ஆஃப் இரிகேஷனில் பார்த்தீங்கன்னா வெல்ஸு, டியூப் வெல்ஸு, பாண்ட்ஸு, ரிவர்ஸ், லேக்ஸ், டேம்ஸ் அண்ட் கெனால்ஸ். ஸோ இரிகேஷனில் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்குது, ட்ரெடிஷ்னல் அண்ட் மாடர்ன் மெத்தட். ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது டேக்லி. இந்த மெத்தட் வந்து மோட், அதாவது புள்ளி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் வந்து செயின் பம்ப் மெத்தட். திஸ் மெத்தட் இஸ் known as ரஹட், தட் இஸ் த லிவர் சிஸ்டம். இதை தவிர பம்ப்ஸ் மெத்தட் கூட யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து டீசலு, பயோகேஸ், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சோலார் எனர்ஜி மூலிமா வந்து ரன் பண்ணுவாங்க பம்ப்ஸை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் எப்படி வந்து நீர் பாய்ச்சினாங்க யூஸிங் ஆல் திஸ் மெத்தட்ஸ், தட் இஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் மாடர்ன் மெத்தட். அதில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் இந்த பிக்சர் காமிக்குது. இது வந்து எங்கெல்லாம் தண்ணி கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா பெர்பெண்டிகுலர் பைப்ஸு, அதனுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா நாசில் இருக்கும், அது வழியாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸோ அண்டர் ப்ரெஷர் மூலிமா வந்து இந்த வாட்டர் வந்து இந்த பைப்ஸ் வழியாக போய் அதோடைய டாப் போர்ஷனில் இருக்கிற நாசில் வழியாக வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸோ திஸ் இஸ் known as த ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட். ஸோ இன்னொரு மெத்தட், மாடர்ன் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் சிஸ்டம். ஸோ இதில் வழி பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ட்ராப் பை ட்ராப்பாக அந்த ரூட்ஸுக்கு நேராக போய் சேரும். ஸோ இது எங்கெல்லாம் யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா, எங்கே தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த இடத்துலலாம் வந்து இந்த ட்ரிப்பு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட்டரும் வந்து கம்மியாக செலவாகும். ஸோ திஸ் டைப் ஆஃப் இரிகேஷன் இஸ் known as த ட்ரிப் இரிகேஷன். ஸோ இது வந்து ஒரு செகண்ட் மாடர்ன் மெத்தட் ஆஃப் இரிகேஷன். அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸில் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னம்மா, இட் இஸ் நத்திங் பட் த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த வீட்ஸ். வீட்ஸ்னால் என்ன, தேவையில்லாத செடிகள். ஸோ நம்மளுடைய மெயின் கிராப்ஸ் கூட வந்து தேவையில்லாத செடிகள் வளரும். இது வந்து பிஃபோர் சோயிங் ஆஃப் த கிராப்ஸ், அதாவது சீட் சோ பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதை செய்யணும். ப்ளஸ் ஆஃப்டர் த க்ரோத் ஆஃப் த கிராப்ஸ் ஆல்சோ. வீட்ஸ் எல்லாம் வந்து பிஃபோர் தே ஃப்ளவர் அண்டு சீட்ஸ், அது வந்து ஃப்ளவரும் சீட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த தேவையில்லாத செடிகளை வந்து எடுத்துடணும். ஸோ இதை வந்து மேனுவலாக வந்து ஃபார்மர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டூல்ஸு. தேவையில்லாத செடிகளை எப்படி எடுக்கலான்னா த்ரூ திஸ் டைப் ஆஃப் ட்ராவல் அண்ட் தென் ஹேரோ, இது வழியாக வந்து இது யூஸ் பண்ணி வந்து ஃபார்மர்ஸை தேவையில்லாத செடிகளை வந்து எடுத்துருவாங்க. அண்ட் தென் கிராப்ஸை வந்து வி ஹேவ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் பெஸ்ட் அண்ட் டிசீசஸ், அதாவது பூச்சி அண்ட் தென் தேவையில்லாத நோய்கள்லாம் வந்து செடிகளுக்கு வரும். இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா பை ஸ்ப்ரேயிங் த வீடிசைட்ஸ். வீடிசைட்ஸ்னால் என்னென்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து. இதுவும் வந்து டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வீடிசைட்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த ஈஸியாக அந்த பூச்சிங்கள்லாம் செத்துரும். அது ஒரு அட்வான்டேஜ்னாலும் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இதை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது, இது செடிகளையும் பாதிக்கும். ஸோ செடிகளை மட்டும் பாதிக்காது, அங்கே இருக்கிற வைல்ட் லைஃப்பையும் வந்து இது அஃபெக்ட் பண்ணும். அண்ட் தென் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னா அது செடிகளுக்குள்ளே ஊடுருவி அதை நம்ம சாப்பிடும்போது ஸோ நமக்கு அது ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டிஸார்டர்ஸும் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் வீடிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதும் இதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஹார்வெஸ்டிங்னா என்ன, அறுவடை பண்ணுவாங்க. பயிரெல்லாம் வளர்ந்து நல்லா செழிப்பாக வந்த பிறகு அறுவடை. இது வந்து மேனுவலாக பண்ணும்போது சிக்கிள், அதாவது கத்தி வச்சு அறுத்து எடுக்கிறது, தட் இஸ் த ஹார்வெஸ்டிங். ஸோ ஹார்வெஸ்டர் மிஷினை வச்சும் வந்து நம்ம அறுவடை பண்ணலாம். ஸோ இந்த பிக்சர் வந்து த்ரெஷர். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஹார்வெஸ்ட் பண்ண அந்த கிராப்ஸ்லேருந்து கிரெயின்ஸை, தானியங்களை பிரித்து எடுக்கிறது த்ரெஷர். ஸோ இந்த மிஷின் வந்து த்ரெஷர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் வினோயிங் ப்ராசஸ். இதில் வந்து சாலிட் கிரெயின்ஸும் அந்த லைட்டர் சாஃப், அது ரெண்டுத்தையும் வந்து பிரித்து எடுக்கிறது தான் என்னதுன்னா வினோயிங் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நீங்கள் ஏற்கனவே செப்பரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் கிளாஸ் 6ல் வந்து படிச்சிருப்பீங்க, வாட் இஸ் வினோயிங் அப்படின்றது. ஸோ இன்னொரு மிஷின் பார்த்திங்கன்னா கம்பைன் அப்படின்ற மிஷின். இது என்ன பண்ணணும்னா ஹார்வெஸ்டிங்கும் பண்ணும், த்ரெஷிங்கும் பண்ணும். ஸ்டோரேஜ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் இன் த அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஸோ வி நீட் டு ஸ்டோர் த கிரெயின்ஸ் ஃப்ரம் த மாய்ஸ்சர், ரேட் ஆர் எனி அதர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ தட் நம்ம ஸ்டோர் பண்ண இந்த கிரெயின்ஸ் வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ஃப்யூச்சருக்கு வி கேன் யூஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த வேரியஸ் அதர் பர்பஸஸ். இந்த எல்லா கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட். See you in the next video.